ஃபோன் எடுக்கிறது காமராஜ் பேசுகிறேன் என்று அவர் சொன்னோடனே உடனே இவன் சொல்லியிருக்கான், ஐயா நான் எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து பியூன் மண்ணாங்கட்டி பேசுகிறேன் ஐயா. ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவரையா பேசணுமா? பேசுங்க. உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு ஒரு அச்சம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஏதோ அந்த சீரியஸ்னஸ் புரியாமலே அவர் சொல்லிட்டாரு. என்னன்னா, டேய் ஃபோனில் கேள்றா, எழுத படிக்க தெரியாத முதல் மந்திரியாக இருக்கலாம், எழுத படிக்க தெரியாத பியூனாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் இப்போ சொல்கிற இந்த பல விஷயங்கள்லாம் இளைஞர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி சட்டை போட்டவனை பார்க்குறதே அப்போல்லாம் பெரிய விஷயம். இரும்பு போஸ்ட் இல்லாட்டி என்ன, நம்ம ஊரில் தான் ஆயிரக்கணக்கில் பணம் கிடக்குல்ல, அந்த பனையை அறுத்து அங்கங்கே நட்டு கரண்ட் கம்பி இழுத்து விட்டா லைட் எரியும்ல, பனை மரம். அதுக்கப்புறம் வேணா போஸ்ட் வந்தோடனே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னே பிரமிச்சோட கூப்பிட்டு அந்த அதிகாரியை கூப்பிட்டு அந்த சொல்கிறது சரிதானே, எல்லாம் பனை மரத்தை அறுத்து நட்டு வச்சு அதிலே கரண்ட் கம்பி எடுத்துட்டு லைட்டு போடும். நான் ஜெயிலுக்கு போனது உண்மைதான். அந்த ஜெயிலில் ஒரே ஒரு நாள் இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் பேசுனது கூட கிடையாது. இவ்வளோ நாள் கழிச்சு அந்த இந்த கூட்டத்தில் நான் நிற்கிறத பார்த்து கரெக்டாக என் பேரு நினைவுனால ஊர் பேரை சொல்லி என்னை கூப்பிட்டாரே. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மதிப்புக்குரிய திருச்சி வேலுசாமி அவரோட தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு முக்கியமான சில விடயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது உங்களுடைய அந்த ராஜீவ் கொலை தூக்கு கயிற்றில் நிஜம், ஜெயின் கமிஷன் வரைக்கும் போயிட்டு வந்த அந்த உங்களுடைய மொத்த ஒரு உங்களை பற்றி அதில் நிறைய சுருக்கமாக சொன்ன ஒரு விஷயமாக தான் நம்ம அதை பார்க்குறோம் புத்தகம். அதில் வந்து மண்ணாங்கட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர், அதை பற்றி நான் அப்போவே முகநூலில் பெருசாக எழுதியிருந்தேன். அதை பார்த்துட்டு விதவிதமாக அவங்கவுங்கள நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அது பிறகு இந்த மண்ணாங்கட்டின்ற ஒரு கதாபாத்திரம், அதை வந்து என்ன தான் நடந்ததுன்னு முழுசும் யாருமே சொல்லலை. ஆளுக்கு ஏற்ற மாதிரி காது கேட்டன மாதிரி செய்தின்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. உண்மையிலே என்ன நடந்தது, யார் அந்த மண்ணாங்கட்டி, காமராஜருக்கும் அந்த மண்ணாங்கட்டிக்குமான தொடர்பு என்ன, அது என்னவாக நடந்தது அந்த சம்பவம்? அதாவது அப்போது நான் வந்து இப்போ அந்த பழைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியெல்லாம் இடிச்சிட்டாங்க. அது ஒரு வீடு போன்ற அமைப்பில் இருக்கும். நான் அங்கே தான் தங்கிட்டு இருப்பேன். இப்போ தங்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பல நாள். வாரத்தில் ஒரு நாள், ஏதாவது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒரு வயதான ஆள், சொல்லக்கூடிய இடம் வந்து ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த வளாகம், அந்த வளாகத்துக்குள்ளே இருந்து பழைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி, கண் தெரியாத ஒருத்தரை 2 சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு வருவாங்க. அந்த உறுப்பினர் விடுதி வந்து கீழே திண்ணையே இவ்வளோ உயரத்தில் இருக்கும். அதில் மேலே உட்கார வைப்பாங்க. அந்த ஆள் உட்காந்துட்டே இருப்பார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. யாரும் அவர் பாட்டு உட்காந்துருப்பார், போவார். எனக்கு இது வித்தியாசமாக பட்டுச்சு. இந்த இடத்துக்கும் இந்த ஆள் இந்த உருவத்திற்கும் இங்கே உட்காரத்துக்கும் சம்மந்தம் இல்லையே என்பதை போல். அப்போ வந்து ஜனதா கட்சி இருந்த நேரம், ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுக்குன்னு ஒரு அலுவலகம் இங்கே உண்டு. அது அங்கேயே ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அதில் ராமசாமின்னு ஒருத்தர், ஒரு மூத்த ஒருவர் அதில் பணியில் இருந்தார். அவர்கிட்ட, ராமசாமி இது என்ன, யார் அந்த ஆள், ஒன்றும் புரியல, கண்ணு தெரியாத ஒரு ஆளை வந்து இப்படி உட்காந்துருக்கிறாரு, மணிக்கணக்கில் உட்காந்துருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு போகிறாங்க, இந்த இடத்துக்கு அவருக்கு என்ன சம்மந்தனே புரியல, யாரும் அவரை ஒன்றும் கேட்க காணல. அடடே உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியாதான்னாரு. இல்லை உண்மையில தெரியாமல் தானே நான் கேட்குறேன், தெரிஞ்சதுதான் ஏன் கேட்குறேன்னு. ஜனதா கட்சி ஆச்சுன்னா 77 ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்களுடைய ஆஃபீஸ்லேருந்து வருவார். 77க்கு அப்புறம் தான், 80 போல். அப்படி இருக்கிற போது அவர் இங்கே இப்போ ஒரு வேடிக்கையை பாருங்கள் அப்படின்னு நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனார். அவருக்கு அவரை நன்றாக தெரிந்திருக்கு. பக்கத்தில் போனோடனே டேய் மண்ணாங்கட்டின்னாரு. என்னடா மண்ணாங்கட்டிங்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். உடனே அந்த குரலை கேட்டவுடனே அந்த குரலை வைத்துக்கொண்டே வந்திருந்தவன், சாமி வணக்கம் சாமி என்று சொல்ல, உடனே இவர் அதெல்லாம் இருக்கட்டும் உட்காந்துக்கிட்டு தான் வணக்கம் சாமின்றாப்புல. நான் மட்டும் அல்லடா, என் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. அப்படியா சாமி, யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல. என் கூட வந்திருக்கிறவர் திருச்சிக்காரரு, அவர் தலைவர் காமராஜருடைய பழகினவர் நெருக்கமாக அப்படின்னு சொன்ன உடனே அந்த தள்ளாத வயதில் கண் தெரியாமல் உட்கார்ந்துருந்தார். தட்டு தடுமாறி அப்படியே எழுந்து ஐயா வணக்கம் ஐயான்னு. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக பட்டுச்சு. இது என்னன்னு
என்னன்னு அப்போ தான் விசாரிக்க போனேன். விசாரிக்கிற போது உடனே அவர் ராமசாமி சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட நீயே பேசிக்கிட்டு என்ன எனக்கு ஒரு தேடல், ஏதோ வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கிறாரு பேசணும். அப்போ தான் அவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். ஐயா நான் இதே ஹாஸ்டலில் பியூனாக வேலை பார்த்தேன் ஐயா அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்படியா, இந்த பியூன் வேலை பார்த்தியா? அப்புறம் காமராஜருக்கு வேண்டியவன் நான் சொன்னோடனே எழுந்து நீயேப்பா, எப்படியா அந்த தெய்வத்தை நான் மறக்க முடியும்? தெய்வத்து கூட பழகினவங்களே எனக்கு தெய்வம் மாதிரி தான் அப்படின்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ப அதிர்ச்சியில் அதை தெரிஞ்சுக்கணும்னு உட்காந்து அப்படியே பேச ஆரம்பித்தேன். அவர் பக்கத்துலேயே உட்காந்து போகிறவரெல்லாம் வேடிக்கை கூட பார்த்தாங்க. யாரோ ஒரு பிச்சைக்காரன்ட்ட பேசுகிற மாதிரி ஒரு தோணும். ஆனால் எனக்கு அவனை பார்த்தா ஒரு இன்றமும் பிரமிப்போடு அவரை நினச்சி பார்க்குறேன். அப்போ சொன்னால் நான் அப்போ ரொம்ப சாதாரண நாடு, எனக்கு ஒன்றும் விவரம்லாம் தெரியாது, எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாது. பியூனாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் பியூன். சரி. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ எனக்கு வேறு யாரும் இல்லை, மூக்கையா தேவர் எம்எல்ஏ வந்தாருன்னா அவர் கூட தான் நான் எப்பவும் பேசாமல் இருப்பேன், அவர் சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படி இருப்பேன், வேறு யார்கிட்டையும் அதிகமாகலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு இருக்குன்னா ஒரு சம்பவத்தை சொன்னால் நானே சிரிச்சிட்டேன். அவனுக்கு எந்த அளவுக்கு யதார்த்தமான மனிதன்கிறதுக்கு. இந்த மண்ணாங்கட்டி ஒரு நாள் தேவரையா வந்திருந்தாரு. வந்துட்டு டேய் மண்ணாங்கட்டி அவசரமாக நான் வெளியில் போகணும்டா, நாஸ்டா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து இட்லி வாங்கிட்டு வாடான்னு சொன்னார். மூக்கையா தேவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்போ. ஆமாம், கொடுத்தாரு. நான் வாங்கிட்டு போனேன். போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு நிற்கிறாரு. நான் ஒரு தலையில் கூடையோடு வந்தேன். நான் முட்டாப்பையில நான் அவசரமாக போகணுன்னு என்னடா இவ்வளோ லேட்டாக வர்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன் போங்க தேவரையா, 100 ரூபாயை கொடுத்துட்டு இட்லி வாங்கிட்டு வர சொன்னீங்க, 100 ரூபாய்க்கு எந்த கடையில் இட்லி வச்சுருக்கான், எத்தனை கடையில் ஏறி இறங்கி வாங்கிட்டு வர்றேன். அந்த அளவுக்கு 100 ரூபாய்க்குமே இட்லி வாங்கிட்டு 100 ரூபாய்க்குமே இட்லி வாங்கிட்டு ஒரு அப்பாவி. அந்த மனிதனுடைய கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி இருந்த மனிதன் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, மூக்கையா தேவர் அங்கேருந்து ஊர்லேருந்து வர்றாரு. வேறு யார்கிட்டையும் மனம் விட்டு பேசுகிற ஆள் கிடையாது. வந்த உடனே ஓடி வந்து காலில் ஐயா தேவரையா காப்பாற்றையா காலில் விழுகிறான். இது வித்தியாசம். அவர் இப்போ என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி அழுகிறே புலம்புறேன்னு. ஐயா என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க ஐயா, என்னை எப்படியா காப்பாற்றுங்க ஐயான்னு. ஏண்டான்னு கேட்குறேன். அதான் அரசாங்கத்தில் எழுத படிக்க தெரியாதவங்களாம் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டாங்களாம். எனக்கு தான் கையெழுத்தே போட தெரியாத, அதனால் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க ஐயா, 2 நாள் ஆச்சுயா, நீங்கள் இல்லையா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, வீட்டில் புள்ள குட்டியெல்லாம் சாப்பிடாம ஒரு பட்டி கிடக்கையா, வீட்டில் சமையலே பண்ணலையா, 2 குழந்தைங்கய்யா. அதாவது அப்போ வந்து எழுத படிக்க தெரியாதவங்க அரசு வேலையில் இருக்கக்கூடாது உத்தரவு வந்தது. உத்தரவு உடனே வந்து இவர் வேலையை நிறுத்திடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு நாள் இவர் இல்லை, அப்புறம் வந்த வரலாம் வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் இவரை பார்த்தோன்னே அதற்காக தான். உடனே அவர் உதவி செய்யணும்னு நினைத்தாலும் யதார்த்தமா இது என்னடா அது, ஃபோன் போடுறா முதல் மந்திரிகிட்ட பேசுவோம் அப்படிங்க. அப்போ முதல் மந்திரி காமராஜ். சரி. அப்போ என்னன்னு கேட்டால் இந்த டயல் சிஸ்டம் கூட கிடையாது. ஃபோன் எடுத்து பேசினா எக்ஸ்சேஞ்சில் கூப்பிட்டு நம்பர் சொல்லலாம், அவங்க கொடுப்பாங்க. ஒன்று அந்த விவரமெல்லாம் இந்த பியூனாக இருந்தால் இதெல்லாம் தெரியுங்கிறதுனால கேட்ட உடனே அந்த ஃபோன் எடுக்கிறது காமராஜ் பேசுகிறேன் என்று அவர் சொன்னோடனே உடனே இவன் சொல்லியிருக்கான், ஐயா நான் எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து பியூன் மண்ணாங்கட்டி பேசுகிறேன் ஐயா, ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவரையா பேசணுமா, பேசுங்க. உடனே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு ஒரு அச்சம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஏதோ அந்த சீரியஸ்னஸ் புரியாமலே அவர் சொல்லிட்டாரு. என்னன்னா, டேய் ஃபோனில் கேள்றா, எழுத படிக்க தெரியாத முதல் மந்திரியாக இருக்கலாம், எழுத படிக்க தெரியாத பியூனாக இருக்கக்கூடாதா? அவன் அப்பாவி முதல் மந்திரிகிட்ட இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியல. அப்பெல்லாம் தொலைபேசியை நேரடியாக முதலமைச்சரே எடுக்கிறார். ஆமாம், அப்படிதான் எடுக்கிறாரு. அப்பா உடனே சொல்கிறான், ஐயா தேவரையா உங்ககிட்ட கேட்க சொல்கிறார் ஐயா, எழுத படிக்க தெரியாத முதல் மந்திரியாக இருக்கலாம், எழுத படிக்க தெரியாத பியூனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. ஏய் நீ யார் பேசுகிற? அவர் திரும்பி கேட்டுக்காரு. நான் மண்ணாங்கட்டியா, எம்எல்ஏ ஹாஸ்டல் பியூனியா, எங்கேருந்து பேசுகிற? தேவரையா ரூம்ல இருந்தாயா பேசுகிறேன். உடனே இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்றைக்கு ஆட்சியாளர் வேறு எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? தேடி வந்து உதைச்சிருப்பாங்க. உதைக்கிறதும் நிற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆளே அனாதை பணமாக இருப்பார். ஆனால் என்ன நடக்குது, ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு கார் வருது, 2 அதிகாரிகள் இந்த ரூமுக்கு வர்றாங்க. இவன் பேசிட்டு மட்டும் சாதாரணமாக உட்காந்து கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்தோடனே தேவரை பார்த்து யாருங்க மண்ணாங்கட்டின்னு கேட்குறாங்க. உடனே அவர் மூக்கையா தேவர் சொல்கிறார், இவன் தான் முதலமைச்சர் கூப்பிட்டு வர சொன்னார். அப்போ தான் அவனுக்கு ஒரு பயமே வருது.
ஓஹோ, முதலமைச்சர் கூட்டு வர சொல்கிறாருன்னே பயந்து போய், தேவரையா காப்பாற்றுங்கய்யா வாங்கய்யான்னு. இது சொன்னோடனே மூக்கையா தேவருக்கும் அப்போது என்ன தோணுது, ஏதோ விபரீதமான ஒரு செயலை நம்ம விளையாட்டாக செஞ்சுட்டோமேன்னு தோணுது. ஒரு தயக்கம், ஒரு இதோட நீ முன்னால் போ, நான் பின்னால் வர்றேங்கிறார். இவன் அழுதுகிட்டே முன்னால் போகிறான். போகும்போது அந்த அறைக்குள்ளே போகிற போது, முதலமைச்சராக இருந்தபோது முதலமைச்சர் அறையிலேயே கோட்டையில் இருக்க அந்த அறைக்கு போகிறாங்க. போகும்போது அவர் அறையில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் மாதிரி இருக்கார். ஒரு சோஃபா ஒன்று எப்பவும் போட்டிருப்பார். சாதாரணமாக வர்றவன்ட்ட சோஃபாவில் பக்கத்தில் உட்கார வச்சு பேசுறது அவருடைய ஸ்டைல். வேறு எந்த முதலமைச்சரும் அப்படி பண்ணதில்லை. அதில் சோஃபாவில் உட்காந்துருக்கிறாரு. இவன் இங்கேருந்து போகும்போதே ஒரு பயம் பீதியோடு போனவன் அந்த ரூமுக்கு முன்னால் போனே உனக்கு கை காலெலாம் உதற, ஐயா மன்னிச்சுங்க ஐயான்னு சத்தம் போட்டு காலில் விலக போகிறான். அவர் எழுந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டே தான் கூட சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. இவன் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே நிலை குலைஞ்சு போய், ஐயா மன்னிச்சுக்குங்க ஐயான்றான். இல்லைப்பா, என்னோட கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறான். ஆயிடுச்சியா? குழந்தைங்க இருக்கா? 2 சின்ன குழந்தைங்க இருக்கா? வீடு எங்கே? இந்த திருவண்ணிக்கேரியில் ஒரு இடம் சொல்கிறான். ஓ, இங்கே பக்கம்தானா? சரி, உனக்கு வேலை போனது வீட்டில் மனைவிக்கெல்லாம் தெரியுமா? தெரியும்யா. அவங்களாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருப்பாங்களே. ஆமையா, 2 நாளாகவும் சமையலே பண்ணலையா, வீட்டில் ஒரே அழுகையுமா இருக்கும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா, வேலை போச்சுன்னா எனக்கு வேறு என்ன வேலையா எனக்கு தெரியும். அப்போ அவர் சொன்னது, அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, அரசு வேலையில் இருக்கிறவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு வேலை கொடுக்கறது நியாயம் இல்லை, அதனால் அரசு வேலைக்கு வரணும்னா எழுத படிக்க தெரியும்னு சொன்னாங்க. அது நியாயம்தான் நான் நினச்சேன். ஆனால் இனிமே வேலைக்கு எடுக்கிறவன நம்ம எழுத படிக்க தெரிஞ்சவனை எடுக்கணும். ஏற்கனவே வேலையில் இருக்கவனை வேலையை விட்டு நிறுத்திட்டா அவன் தெருவுக்கு போயிடுவான்னு என் புத்திக்கு படலப்பா. அப்போதான் மன்னிப்பு கேட்ட சம்பவம் நடந்து சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, கோச்சுக்காதப்பா, திரும்பி உன்னை வேலையை சேர்த்துக்கிறேன். அவன் சொன்னனே நெல்லை குலைஞ்சு போய் அப்படி வார்த்தை பேச முடியாமல் வார்த்தை வரலை அவனுக்கு. உடனே அந்த அதிகாரிகளை கூப்பிட்றாரு. அவன் போய் வீட்டில் சொன்னால் மனைவி நம்பாது. நீங்கள் காரில் அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டில் மனைவிக்கிட்ட இது மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லி நாளையிலேருந்து வேலைக்கு வரலாம், வேலை இருக்குன்னு சொல்லுங்கள், சொல்லிட்டு வாங்க, அப்போ தான் அவங்க நம்புவாங்கன்றார். அதோடு நிறுத்தியிருந்தால் அவரும் ஒரு சராசரி ஒரு மனிதராக முதலமைச்சராக மட்டும்தான் நான் பார்த்துருப்பேன். ஒரு 2 தப்படி வைக்கிற போது திடீரென்று நில்லுங்க என்கிறார். இந்த அதிகாரி திரும்பி பார்க்குறாங்க. இவனுக்கு அந்த சமயம் சொன்னான், திரும்பி சொன்னோடனே திரும்பி என்ன இல்லைன்னு மாற்றிடுவாரோன்னு நினச்சேன் நான். அப்போ அவர் சொன்னாராம், இப்போதான்ப்பா சொன்னாப்புல 2 நாளாக வீட்டில் சமையலே பண்ணல, சின்ன குழந்தைங்கன்னு, பாவம் பட்னியில் கிடக்கும். நீங்கள் போகும்போதே ஹோட்டலில் அந்த பிள்ளைங்கள்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நாஷ்டாவுக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுத்துட்டு இந்த விவரத்தை சொல்லிட்டு வாங்க. இப்படி தான் திரும்பி நான் வேலைக்கு வந்தேன். இப்போ ரிட்டையர்டாகி ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி அந்த அதிகாரிகள் அதே மாதிரி வாங்கி போய் கொடுத்துட்டு வர்றேன். கொடுத்துட்டு வந்தோடனே இப்போ எனக்கு கண்ணெல்லாம் தெரியலனாலும் நான் வீட்டை இங்கே வந்து கொஞ்சம் நேரமாக உட்காந்தாதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது, அதுக்காக வந்து உட்காந்துருக்கையா. எனக்கு இந்த விவரம் தெரியாது, உன்னுடைய தோற்றம் உன்னுடைய உருவம் இதெல்லாம் பார்த்துட்டு சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துருக்கேன்னு அவர் ராமசாமிகிட்ட கேட்டதுனால அவர் சொன்னது. அவனொன்னே, ஆமையா, அந்த தெய்வத்தை எப்படியா 7 ஜென்மத்துக்கு நான் மறக்க முடியும், அவர் தெய்வத்துக்கு வேண்டியவர்னு உங்களை சொன்னதுனால உங்களையும் நான் மதிக்கிறையா, எனக்கு பார்வை இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ தெரியாது என்று உருகி போய் சொன்னார். இன்னமும் மனிதாயமானமும் நன்றி உணர்வும் பாமரனுக்கும் இருக்கிறது என்பதற்கு அந்த ஒரு சம்பவம் ஒரு சரியான உதாரணம் நான் நினைக்கிறேன். இந்த பாமரருக்கும் உண்டான அந்த விஷயம் சொல்கிறப்ப, அதே மாதிரி முதலமைச்சர் இருந்தப்ப பெருந்தலைவர் காமராஜ் கட்சியினுடைய மிகப்பெரிய தேசிய அளவில் பொறுப்பில் இருந்தவர், தலைவராக இருந்தவர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய கிங் மேக்கர்னு சொல்லக்கூடிய இதில். ஆனால் ஒரு பாமரன்கிட்ட கூட கேட்பார் யதார்த்தமான சில விஷயங்கள். அப்படின்றப்ப ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இந்த கரண்ட்டு கம்பி போகிறது ஒரு பஞ்சாயத்து நடந்தது ஒரு ஊரில் அப்படின்னு. அதையும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நிறைவாக இருக்கும். அதாவது அப்போ கொஞ்சம் பெரிய ஊர் அது. நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போனீங்கன்னா அந்த மாவட்ட எல்லையில் ஓரத்தில் இருக்க இப்போ காவல் கிணறுன்னு அந்த இடமெல்லாம் இருக்கும். ஆமாம், காவல். அப்போ அந்த ரோடை விட்டு கொஞ்சம் உள்ளே தெரியும் ஒரு சின்ன கிராமம் அது அப்போ ஒரு 50-60 வீடு மட்டும் இருக்கக்கூடிய கிராமம். இவர் முதலமைச்சராக இருக்கிறது அப்போ தான் மின்சாரம் தமிழ்நாடு முழுக்க கிராமங்களுக்கு பரவலாக வந்திருக்கிற இடம். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு சொன்னால் ஒன்றும் புரியாது.
இந்த மின்சார கம்பங்கள்லாம் இப்போ கான்கிரீட் போஸ்ட்லாம் வந்துருச்சு. இப்போ ஆமாம், அந்த துவக்க காலத்தில் இரும்பு போஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த கான்கிரீட் போஸ்ட்லாம் அப்போ இல்லை. அதை நட்டு தான் கரண்ட் வந்துகிட்டு இருந்தது. தண்டவாளம் மாதிரி. ஆமாம், அந்த தண்டவாளம் மாதிரி. அந்த காலகட்டத்தில் இவர் போறார். இவருடைய ஸ்டைல் என்ன, எந்த கிராமத்துக்கு போனாலும் மிக சாதாரணமாக இறங்கி அந்த ஜனங்கள்லாம் கூப்பிட்டு சுற்றி வை நிற்க வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுறது வழக்கம். என்னப்பா நல்லா இருக்கீங்களா, என்ன விஷயம், ஊரில் என்ன பிரச்சனை, போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஜனங்கள்கிட்ட பேசுவார். அந்த மக்களும் ரொம்ப இயல்பாக இவர்கிட்ட பேசுவாங்க. அப்படி அந்த ஊரில் பேசிட்டு இருக்கிற போது அந்த ஜனங்கள் சொன்னாங்க, எங்கள் ஊருக்கு கரண்ட்டு கம்பி இழுக்க சொன்னால் இந்த அதிகாரி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் கூட அந்த மின்சாரம் அப்பொழுதுதான் முதலாக எல்லா ஊருக்கும் போடுறதுனால அந்த சம்பந்தப்பட்ட துறைக்குன்னு ஒரு இன்ஜினியர் வந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அவரையும் கூட கூப்பிட்டு என்ன இந்த ஊருக்கு அவங்க கேட்டாங்களாம் பண்ணலேன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, உண்மைதான் ஐயா அவங்க கேட்டாங்க, இப்போ நம்மகிட்ட கரண்ட் மின்சாரம் இணைப்பு கொடுக்கறதுக்கு அந்த அயன் போஸ்ட் இல்லை, அந்த ரயில் தண்டவாளம் மாதிரி கிராமத்தில் அந்த போஸ்ட் இல்லை, அது ஆர்டர் போட்டிருக்கோம், அது ஆர்டர் போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. இவரும் யதார்த்தமாக என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அது அதிகாரியோட தப்பு இல்லை, அரசாங்கம் வாங்கி கொடுக்கலன்னு அவர் என்ன பண்ணுவார், இது மாதிரி போஸ்ட் போட்டிருக்கு ஆர்டர். அப்பெல்லாம் வந்து மத்திய அரசுல கேட்டு வாங்கணும், மத்திய அரசு ஆர்டர் போட்டு மத்திய அரசு வந்து ரீட் பண்ணும். அப்போ அந்த போஸ்ட் வந்து அவ்வளோ பூர்வமாக பண்ணலாம் அந்த காலத்தில். இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் இப்போ சொல்கிற இந்த பல விஷயங்கள்லாம் இளைஞர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி சட்டை போட்டவனை பார்க்குறதே அப்போல்லாம் பெரிய விஷயம். ஒரு கிராமத்தில் 1000 பேர் இருந்தாலும் ஒரு 2 பேர் சட்டை போட்டதாலும் பெருசு, சட்டை இல்லாமல் தான் அலைவாங்க. அதெல்லாம் சொன்னால் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு புரியுமா? அந்த காலத்தில் இந்த எலக்ட்ரிக் போஸ்ட் என்பது ஆர்டர் போட்டு மத்திய அரசு கொடுக்கணும். சொன்ன உடனே ஒருத்தன் பின்னால் வந்து சொல்லலாம், என்ன அப்புச்சி இந்த ஆபீசர் தான் தெரியாமல் சொல்கிறாருன்னா நீயும் அதை சொல்கிறேங்கிறான். அப்புச்சி அந்த பக்கம் அப்புச்சின்னு சொல்கிறது வழக்கம். நீயும் என்று உரிமையில் சொல்கிறான். ஒன்று கேட்டு என்னடா யாருன்னு கேட்குறாரு. அவனை பார்த்தா சட்டை வேட்டி இல்லாமல் சும்மா ஒரு இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண கிராமத்துக்காரன். சரி, இங்கே வா என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியலன்னு. ஆமாம் அப்புச்சி, இரும்பு போஸ்ட் இல்லாட்டி என்ன, நம்ம ஊரில் தான் ஆயிரக்கணக்கில் பணம் கிடக்குல்ல, அந்த பனையை அறுத்து அங்கங்கே நட்டு கரண்ட் கம்பி இழுத்து விட்டா லைட் எரியும்ல, பனை மரம். அதுக்கப்புறம் வேணா போஸ்ட் வந்தோடனே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னோடனே பிரமிச்சோட கூப்பிட்டு அந்த அதிகாரியை கூப்பிட்டு, அந்த சொல்கிறது சரிதானே, எல்லாம் பனை மரத்தை அறுத்து நட்டு வச்சு அதிலே கரண்ட் கம்பி எடுத்துட்டு லைட்டு போடும். இப்படித்தான் முதலாக அந்த போஸ்ட் இல்லாமலே அந்த ஊருக்கு மின்சாரம் வந்தது. அதாவது பாமரர்கள் சொல்வதையும் கேட்கிற அந்த பொறுமையும், அதில் நியாயம் இருந்தால் அந்த ஈகோ பார்க்காம இதை ஏற்றுக்கொண்டு உடனே செயல்படுவது. அவர் அப்படி ஒரு வித்தியாசமான மனிதர். இன்னொரு சம்பவம், ஒரு சின்ன சம்பவம் தான். இன்றைக்கு திருச்சியிலிருந்து கரூர் பக்கம் போனீங்கன்னா பெட்டவாய்த்தலை என்பது இன்னைக்கு பெரிய ஊர். அவர் ஆட்சி காலத்திலாம் முதல்ல சர்க்கரை ஆலைகள் ஒரு 10 ஆலைகள் தமிழ்நாட்டில் வந்ததில் அதுவும் ஒன்று. அந்த ஊர் என்பது அந்த மெயின் ரோடை விட்டு உள்ளே இருந்ததான் ஊர். அதை இப்போ தேவஸ்தானம் பெட்டவாய்த்தலைம்பாங்க. மெயின் ரோடை ஒட்டி இந்த போது அந்த ஆலை வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே கொஞ்சம் வீடுகள், இது கடைகள், சின்ன ஹோட்டல்லாம் வருது. எந்த ஊர் சொல்கிறீங்க நீங்கள்? அந்த பெட்டவாய்த்தலைங்கிறது. இவர் முதலமைச்சராக இருக்கும்போது போகிறார். அங்கே ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. வரவேற்பு கொடுக்கும்போது கொஞ்சம் வசதியான ஒரு 2-3 பேர் எல்லா வரவேற்பு வர்றான்னு தெரிஞ்சோன்னு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கவங்களாம் ஒரு சின்ன கூட்டம் இங்கே கூடுது. வரவேற்பு பண்ண சரி ரொம்ப சந்தோஷம் வரட்டுமா என்று காரில் ஏறிடுறார். காரில் ஏறினதுக்கப்புறம் போகிற நேரத்தில் திரும்பி பார்க்குறாரு, கூட்டத்தை பார்க்குறாரு, வண்டியை நிறுத்துன்றார். வண்டியை நிறுத்தினோடனே எல்லாம் ஓடி வந்து என்னையான்றாங்க. அவருக்கு பெயர் நினைவுக்கு வரல. ஒரு ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்து பேரை சொல்லி அந்த ஊரை சேர்ந்த தேவர் ஒருத்தாங்க பாரு மீசை வச்சுட்டு பின்னால் இங்கே நிற்கிறான், அவனை கூப்பிடுன்றார். பின்னால் பாரு யார் அந்த ஊர் பேரை சொல்லி இந்த தேவர்னா ஒருத்தன் கூனி குறுகி போய் பேசாம நான் தான் ஐயா கூப்பிட்றாரு. வந்தோடனே ஏன்பா நீ என்னப்பா இந்த ஊர்லன்னு கேட்குறாரு. கேட்குற போது பக்கத்துல இந்த ஆளா இந்த சின்ன ஹோட்டல் வச்சிருக்காருல இவர், அந்த ஹோட்டலில் சும்மா இலையெல்லாம் எடுத்துக்கிட்டு டேபிள் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயையோ அப்படியா? காரை விட்டு இறங்கி அந்த ஊர்க்காரங்க அந்த முக்கியமான வசதியான கூப்பிட்டு, நீ ஒரு சாதாரணமாக நினைக்காத, சுதந்திர போராட்டத்தில் போராடி ஜெயிலுக்கு போனாள், அவர் உங்கள் ஊரை உங்களை நம்பி வந்திருக்கிறார், அவரை கௌரவமாக மனங்கோணாமல் மன வருத்தப்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்
அவனு சொல்லிட்டு போனோடனே அவன் நெல்லை குலைஞ்சு பேச முடியாமல் துக்கத்தில் அடிக்கிறான் அந்த ஆள். அந்த அளவுக்கு கவனிச்சிருக்கிறார்ல. சொன்னது மட்டுமில்ல, அதை தான் அதுக்கப்புறம் கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் ஜெயிலுக்கு போனது உண்மைதான், அந்த ஜெயிலில் ஒரே ஒரு நாள் இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் பேசுனது கூட கிடையாது. இவ்வளோ நாள் கழிச்சு அந்த இந்த கூட்டத்தில் நான் நிற்கிறத பார்த்து கரெக்டாக என் பேரு நினைவுல ஊர் பேரை சொல்லி என்னை கூப்பிட்டாரே. என்ன சொல்லு. இது போல அது நிறைய அந்த மாதிரி நிறையா சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். எங்கு போனாலும் மிக பாமர மனிதர்களை அழைத்து பேசுவது, அவருடைய மிகப்பெரிய சாதனைகளாக உணரப்படுவது எல்லாமே பாமரர்களிடமிருந்து அவர் எடுத்தது தான். அவர் சொந்த மூலையிலிருந்து வந்ததில்லை. அது அவரே சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து, அதாவது பாமர மக்களோடும் அவர் மக்களோடு மக்களாக பழகி அவர்களுடைய உணர்வை தன் உள்வாங்கி கொண்டு அவருடைய தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதற்காக திட்டம் தீட்டி அதை உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கவனத்தை ஈர்த்தவர் தான் தலைவர் காமராஜ். அவர் தன்னை பெரிய அறிவாளின்னு எப்போ சொல்லிக்கிட்டதே இல்லை. அவருக்கு பல மொழிகள் பேச தெரிந்தாலும், எழுத படிக்க தெரிந்தாலும், பிரிட்டிஷ்காரனை போலவே அப்படியே ஆங்கிலம் பேச தெரிந்தாலும், இந்திக்காரனை போலவே இந்தி பேச தெரிந்தாலும், ஆந்திராவில் இருக்கிற சஞ்சீவ் ரெட்டி எல்லாம் வந்து அவர்கிட்ட தெலுங்கு பேச தெரிந்தாலும், கர்நாடகத்தில் நெஞ்சலிக்கப்பா வந்தாக்க கன்னடத்தில் பேசினாலும், மலையாளத்தில் பேசினாலும், பொது வெளியில் எங்கேயும் வேறொரு மொழியில் ஒரு சொல் கூட தெரிந்த மாதிரி அவர் காட்டிய வரலாறே இல்லை. இதான் ஒரு முறை நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் இதை சொன்னீங்க. நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு தமிழ் மட்டுமே தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் எல்லாருமே இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு முறை நீங்கள் அதை சொன்னீங்க. அவருக்கு கடைசியாக அவருடைய மரணத்துக்கு பிறகு மாடியில் போகிறப்ப சில புத்தகங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் யார் வாசிக்கிறதுன்னு கேட்டப்ப இல்லை, சம்பவத்தை கொஞ்சம் சின்ன திருத்தம். அது என்ன சொல்லிட்டு பேசியிருந்தோம்னா, அதெல்லாம் முடிந்ததுக்கு பின்னால் ஒரு நாள் டெல்லியிலேருந்து வருவதற்கு விமான நிலையத்துக்கு வர்றேன். யார் வர்றாருங்க? நான் வர்றேன். சரி. வரும்போது என்னை பார்த்தோன்னே சத்தம் போட்டு கூற வாப்பா வேலுசாமின்னு. திரும்பி பார்த்தா திமுகவில் எம்பியாக, சபாநாயகராக, அமைச்சராக, எம்எல்ஏவாக இருந்த சேலம் ராஜாராம், ராஜாராம் அவர் எனக்கு அறிமுகம் இருந்துச்சு. வா 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 வா, நல்ல வேலை எங்கே தனியாக போகிறோமே, பேச்சு துணை கூட 2.5 மணி நேரம் பறக்கிறது ஆள் இல்லைன்னு நினச்சேன். நீ வரையில் சென்னைக்கு? ஆமான்னு. வா போகலான்னு 2 பேரும் விமானத்தில் உட்காந்து டேக் ஆஃப் ஆகி செஞ்சு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அவர் திடீர்னு என்ன நினச்சாரான்னு பார்த்தாரு. என்னப்பா உங்கள் காமராஜர், சே எங்களுக்கெல்லாம் 7 ஜென்மத்துக்கும் எங்களுக்கு அந்த பாவ விமோசனமே கிடையாதுன்னாரு. என்னன்னே சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைப்பா, அவர் வாழ்ந்த காலத்தில் எப்படியெல்லாம் அவரை முட்டாளு, படிக்காத பைத்தியக்காரங்களாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு நாள் கூட அந்த அவருக்கு தெரிந்தாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டது கூட இல்லை. என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் என்கிட்ட மட்டும் இல்லை எல்லாரும் சொல்லுவாரே ஒழிய அந்த வன்மத்தோட முகத்தை கொஞ்சம் மாற்றுறது கூட கிடையாது. அதுக்கப்புறம் என்னைக்கு நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்னா, அவர் இறந்தபோது அந்த செய்தி வர நேரத்தில் எங்களுடைய தமிழக அமைச்சரவை கூடிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிற போது தான் அந்த செய்தி வருது. உடனே செய்தி வந்தோடனே முதலமைச்சர் கலைஞர் பார்த்து, யோ ராஜாராம், நீ இருக்கிறதுல நீ தான் சீனியர், அவர் பெரிய தலைவராக இருந்தவர், அவர் இறந்துட்டார், செய்தி வருது, வேகமாக ஓடு, ஏன்னா ஏதாவது முக்கியமான தஸ்தாவேஜில் இங்கே எதாவது இருக்க போகுது, சிக்கலாயிரும் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் தான் முதல்ல போனேன். போன உடனே அவருடைய உதவியாளர் மட்டும்தான் அழுதுகிட்டே நின்னான். இன்னும் போலீஸ் எல்லாம் நிற்க வச்சுட்டு உள்ள கீழே தேடி 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 பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, ஒரு 100 ரூபா கூட இல்லை. என்னடா இவ்வளோ பெரிய தலைவர் வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு கேட்டேன், ஏன் தம்பி மாடியில் யார் இருக்காங்க? யாரும் இல்லைங்க. யாரும் இல்லையா? அப்போ அங்கே யார் போவாங்க? ஐயா தான் போவார். ஐயா போவாரா? ஆகும். ஆமையா. உடனே நான் நினச்சேன் அங்கே தான் ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்ட்டு மேலே போனேன். போய் பார்த்தா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்துச்சு. பெரும்போதி 90% மேலே எல்லாம் ஆங்கில புத்தகங்கள் தான். எனக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா எல்லாம் இங்கிலீஷ் புத்தகமாக இருக்குது. ஆமாம் அப்படின்னாப்புல. இது யார் படிப்பா? ஐயா தான் படிப்பார். என்னது ஐயா படிப்பாரா? அதில் பாலிடிக்ஸ் இருக்குது, பூகோளம் இருக்குது, சரித்திரம் இருக்குது, எல்லாமே புக்கம் இருக்குது. அப்புறம் அதிர்ச்சியில் இந்த புத்தகத்தை அங்கே ஒன்று இங்கே ஒன்று எடுத்து பார்த்தா எல்லா புத்தகங்கள்லையும் அவர் கையில் குறிப்பு எழுதுனதெல்லாம் இருந்துச்சு. என்னப்பா அவருக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு நான் நினச்சேன். இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவ்வளவும் அவர் படிக்கிறது தான். எப்பெல்லாம் சென்னையில் இருக்கிறாரோ அப்போ இருக்கிற போது ராத்திரி சாப்பிட்டுட்டு மேலே வந்தாருன்னா மணிக்கணக்கில் படிப்பார். 12 மணி, 1 மணி, சில நாள் விடிய காலம் 4 மணிக்கு கூட கீழே வந்து படுத்ததெல்லாம் உண்டு. அதனால் அவர் மட்டும்தான் மேலே வருவார், வேறு யாரும் வர்றதில்லை அப்படின்னு உதவியாளர் சொன்னோடனே நான் அசந்து போயிட்டேன்ப்பா. இவ்வளவு பெரிய அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவர், நாங்கள் அவரை எழுத படிக்க தெரியாத முட்டாளு, தற்கூரி அப்படின்லாம் பேசும்போதெல்லாம் பேசியிருக்கோம். நினச்சா வெக்கமாக இருக்கு. அவ்வளோதானா அப்படின்னு சிரித்தேன். என்னப்பா சிரிக்கிற?
இல்லை அதை தாண்டி சில விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டேன். எங்க ஒரு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று சொல்கிறேன். நீங்கள் படித்தவர், கல்வி கற்றவர் மட்டுமல்ல, உலக விவரம் தெரிந்தவர். மற்றவனை மாதிரி சாதாரண குடும்பத்தில், நீங்கள் ஒரு கௌரவமான குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவர், படித்தவர் தான், எல்லா பதவியில் இருந்திருக்கீங்க. பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வர்றபோது இவரும் பிரிட்டிஷ் ராணியும் தனிமையில் பேசுகிற படம் இன்னைக்கு இருக்குல்ல, பக்கத்தில் யாருமே இல்லை, சாப்பிட போது 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ற படம் இருக்குல்ல, அப்போ இருவர் மட்டுமே பேசுகிற படத்தை பார்க்குறீங்க. வெறும் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருந்தா இல்லை, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்ககிட்ட தனியாக பேசியிருக்க முடியும். ஆமாப்பா எங்களுக்கு அப்போ புரியல அப்படின்னாரு. அதோடு இல்லையா, அடுத்தான் உங்களுக்கு நானும் பார்த்துருக்கேன். சஞ்சீவ ரெட்டி மாதிரிலாம் வரும்போது வீட்டுக்குள்ளே பேசும்போது நல்ல தெலுங்கில் பேசுவார், வடநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் ஹிந்தியில் பேசுவார். இதெல்லாம் பார்த்து ஒரு 2-3 தடவை பார்த்து பிரமிச்சு போனேன்னா, அவர் இறப்பதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற போது ஒரு நாள் பார்க்க வர நேரத்தில் அவர்கிட்ட தயங்கி யார் ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், நீ என்ன தயக்கம் எப்போ தான் கேட்பிய கேளுன்னாரு. இப்போ நான் சொன்னேன், ஆரம்பத்தில் நான் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, படிக்க தெரியாதுன்னு நினச்சேன். அப்புறம் 70-71 தான் முதலாக அவங்க பக்கத்தில் பார்க்குற போது நீ இங்கிலீஷில் இதை படித்ததுக்கு அப்புறமா தான் இங்கிலீஷ் தெரியும்னு நினச்சேன். அதுக்கு பின்னால் பார்த்தா அவங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியறது மட்டும் இல்லை, ஹிந்தி நல்ல ஹிந்தியில் பேசுகிறீங்க, நல்ல தெலுங்கில் பேசுகிறீங்க, கன்னடத்தில் பேசுகிறீங்க, மலையாளம் பேசுகிறீங்க, இத்தனை மொழியெல்லாம் பேசுகிறீங்க. அது இல்லையா எனக்கு இருக்கிற சந்தேகம், இவ்வளவு மொழி தெரிந்திருந்தும் நீங்கள் மேடையில் மட்டுமல்ல, சாதாரணமே 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 4 வார்த்தை கூட இங்கிலீஷில் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டது இல்லை. நாங்கள்லாம் அறகுறை இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி காட்டுறதுக்கு யார்கிட்டயாவது அதை எழுதி தமிழில் எழுதி வச்சுக்கிட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு மேடையில் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறோம் நாங்கள். நீங்கள் இவ்வளவு புலமை இருந்து பேசி நாங்கள் பார்த்ததே இல்லையேன்னு. அப்போ அப்படியே முகம் சுருங்கி போய் சொன்னார், உனக்கு என்னப்பா தெரியும், நம்ம மக்கள் பாமர மக்கள், அவங்களுக்கு முன்னால் எனக்கு தெரியுங்கிறதுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா பயந்து தள்ளி போயிடுவாங்க. அவங்களுக்கு முன்னால் அவங்க மொழியிலேயே நான் பேசினா தான் நம்ம ஆளும் பக்கத்தில் வந்து நின்று பேசுவாங்க. அவங்க மனம் விட்டு என்கிட்ட பேசணும்னா அவங்க மொழியிலேயே பேசணும், அவங்கள மாதிரியே நடந்துக்கணுங்கிறதுனால தான் இன்றைக்கு வரை எனக்கு தெரிந்ததை தெரிந்த மாதிரியே காட்டிக்காமல் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நினைச்சாலும் உடல் புல்லரி. இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு பண்பு இன்னைக்கு இருக்கிற அந்த அதிகாரிகளுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. சாதாரண பாமர மக்கள்கிட்ட போனோம்னா அவங்ககிட்ட ஆங்கிலத்தில் 4 வார்த்தை பேசி பயமுறுத்தி, இன்னைக்கு இருக்கிற ஒண்ணுமே தெரியாத அறகுறையெல்லாம் வர்றவன மிரட்டிலாம் போயிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, நிர்வாகம் அதிகாரிகள் விடுங்க, அவன் வேலைக்கு வர்றான், அமைச்சர்களாக வர்றவங்க, அரசியலில் வந்து வர்றவங்க, அவங்களே கூட பாமரன்ட்ட பேசுறதுக்கு அவங்க அவமானம் கூச்சம்லாம் படுறாங்க. அவர் அதுக்கு நேர் எதிரானவர். பாமர மக்கள் வந்து நெருங்கி நம்மகிட்ட மனம் விட்டு பேசணுங்கிறதுக்காக எப்படி நடந்துக்கணும் அப்படி யோசிச்சு அப்படி செஞ்சவர். அதனால தான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிடுச்சு. இல்லைன்னா அந்த மதிய உணவு திட்டம்னு ஒரு கொண்டு வந்ததே என்ன, ஒரு ரயில்வே ட்ராக்கு கேட்டு அப்போல்லாம் போட்டானா ஒரு 1/2 மணி நேரம் மூடி வைப்பான். ஒரு பக்கம் போகிறாரு, ரயில்வே கேட்டு பண்ணிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு, ஓரத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். சின்ன பசங்களாம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். காரில் வந்து முதல் மந்திரி வர்றாருன்னு பார்த்தோடனே அவர் பார்த்துட்டு திடீர்னு என்ன நினைக்கிறார், சின்ன பசங்கன்னு, என்னடா தம்பி இவ்வளோ சின்ன பசங்களாம் நீங்களாம் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காமல் ஆடு மாடு பேசிட்டீங்க, பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகல அப்படின்னு கேட்குறாரு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், இவர் இந்த கேட்குற தோரணையை பார்த்துட்டு, ஆமாம் பள்ளிக்கூடத்துக்கு நான் படிக்க போனால் சோறு யார் போடுவா அப்படின்னு கேட்டதான். அந்த ஒற்றை சொல் அவரை அப்படியே தாக்குச்சு. அதற்கு பின்னால் தான் யோசிச்சு இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டால் எவ்வளோ செலவாகும் அதிகாரிகள் கேட்டு உடனடியாக அதை கொண்டுட்டு, இது அதிகாரி நமக்கு பட்ஜெட்டில் பணம் இல்லைன்னாங்க, பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு போடுவோன்னு சொல்கிற வார்த்தையை சொல்கிறார். அதே மாதிரி தமிழ் முதல்ல ஓய்வூதியம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓய்வூதியம்னா எப்படி, வயசானவங்களுக்கா இல்லை வயசானவங்களுக்கு ஓய்வூதியம், ஆதரவற்ற பெரியவர்களுக்கு? அப்படி வச்சுங்க, வயதானவங்க 60 வயது தாண்டவங்களுக்கு இந்தியாவிலேயே முதல் ஓய்வூதியம் வந்ததே கும்பகோணத்துக்கு போகிறார் முதலமைச்சராக. போயிட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச உடனே திடீர்னு அவருக்கு ஒரு நினைவு வருது. அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு மனிதர் தாங்கூட சிறையில் இருந்த ஒரு பேரு நினைவு வந்து, ரொம்ப காலமாக நான் பார்க்கல, அப்படி ஒருத்தர் இந்த ஊருக்காரர் என் கூட இருந்தார், அவர் இருக்கிறாரான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இருக்கிறாருங்க, ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிறாரு. அப்படியா,
அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா, போகும்போது பார்த்துட்டு போகலாமா, இல்லை எங்கேயா தள்ளி போகணுமா, எப்படி இல்லை போகிற வழியில் தான் இருக்குது. சொல்லாமல் கொள்ளாமல் அவர் வீட்டு அந்த கடைக்கு முன்னால் போய் வண்டி முதலமைச்சர் போய் நிற்கிறாரு. அவர் அதிர்ச்சியாக மனோட உள்ளே உட்காந்து நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. வெளியில் ஒரு சின்ன கூட்டம் கூடிடுது. கூட்டம் கூட்டின்னு பட்டு வரட்டுமா அப்படின்னு வெளியே வர்றாரு. வெளியில் வரும்போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக போலீஸ்லாம் நின்று வந்து இருக்குது. எப்போதும் வெளியே வந்தால் நேராக காரை நோக்கி அவர் போக மாட்டார், திரும்பி பார்த்துட்டு தான் போவார். அப்படி பார்க்குற போது ஒரு வயதான ஒரு பெண்மணி தலையில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு முன்னால் தள்ள வர்றதும் 2 போலீஸ் தடுத்து நிற்கிறத பார்க்குறாரு. அது ஏதோ ஒரு வித்தியாசமாகப்படுது. என்ன அந்த அம்மாவை ஏன் தடுத்து நிற்கிறீங்க கேட்குறாரு. இல்லையா உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதுக்கு ஏன் தடுத்து நிற்கிற அவனை நிறுத்தி வாமான்ற. வந்தோடனே அந்த அம்மா தலையில் வச்சுக்க கூடையை கிடித்து வச்சுட்டு, ராசா நல்லா இருக்கியா ராசா அப்படின்னு அந்த அம்மா வயதான அம்மா. இல்லைம்மா நான் பாட்ட பேசணும்னு சொன்னியாமே என்னம்மா. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு 3 பசங்க ராசா, 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, எனக்கு வயசாகிடுச்சு, 3 பசங்களும் என்னை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் எனக்கு கஷ்டம்னாலும் வேறு வழி இல்லை, இப்படி பொழப்பு ஓட்டணும்ல, அதுக்காக இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 5-6 வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் கொடுத்து அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கும்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டு தான்ப்பா நாங்கள் பொழைச்சி வந்துருக்கோம். ஐயோ அப்படியாம்மா, அந்த 3 பிள்ளைங்களும் கவனிக்க மாட்டுறாங்களா? ஆமாம், அதனால தான் ராசா நீ ஏதாவது உதவி பண்ணணும் அதுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்தேன்னு. இவர் என்ன நினைக்கிறாரு, ஏதோ உதவி தான் பணம் கேட்குதுன்னு நினைக்கிறார். அதை தாண்டி அவருக்கு அப்போ தோணலை. உடனே பக்கத்தில் ஒருத்தரை பார்த்து ஜாடையை காட்டுறாரு. அவர் பாக்கெட்டில் நீ ஒரு 10 ரூபா, இன்றைக்கி அந்த 10 ரூபாய்ங்கிற 2000 ரூபா மாதிரி ஒரு 10 ரூபா நோட்டை கொடுக்குறோன்னே அம்மா வாங்கிக்கம்மான்றார். அந்த அம்மா திரும்பி பார்த்து, ராசா நான் பணம் கேட்கல ராசான்னு. இவர் துடிச்சு போயிடுறாரு. உடனே கையை பிடிச்சிட்டு, தாயி என்னை மன்னிச்சுக்க தாயி, நீ ஏதோ காசு கேட்குறான்னு, நீ சொல்கிறது என்னன்னு எனக்கு புரியல தாயி. என்ன மாதிரி இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி வயசானவங்க கடைசி காலத்தில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழியில் ஒரு வழி பண்ணணும் ராசா, அதை சொல்லத்தான் வந்தேன். அப்படியா தாயி, கோச்சிக்காத, நீ ஏதோ உதவின்னு சொன்னோன்னே பணம் கேட்கிறோன்னு நினச்சிட்டேன், தப்பாக நினைக்காத சொல்லிட்டு கனத்த மனசோடு அப்படி போகிறார். போகிறவர் ஒரு அரை மணி நேரம் கழித்து கேட்குறாரு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சோறாவது சாப்பிட்றதுன்னா ஒரு மாதத்துக்கு இந்த வயசானவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த அதிகாரி சொல்கிறாரு, ஒரு 20 ரூபா இருந்தால் ஒரு வேளை சாப்பாடு இல்லை 2 வேளை சாப்பிட முடியும். அப்படியா, போய் அப்படி போட்டது தான் இந்த ஆதரவற்ற வயோதிகர்களுக்கு ஓய்வூதிய தொகைன்னு முதல்ல மாதத்துக்கு 20 ரூபா, மாதம் 20 ரூபா. அதுதான் அதுக்கப்புறம் எல்லா இடங்களையும் மற்ற ஊர்களையும் வந்துச்சு. இதெல்லாம் நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய அறிவால், அவருடைய திறமையால், அவருடைய மூளையால் வந்துச்சு இல்லை, இந்த பாமர மக்களோடு பாமரனாக பழகியதால் அவர்களிடமிருந்து உள்வாங்கி அதிலிருந்து கொண்டு வந்த திட்டங்கள். இப்படித்தான் பல திட்டங்கள் ஒருவருக்கு காரணமாக இருந்தார். அதனால்தான் அவர் மற்ற மனிதர்களை விட இவர் தனியாக தெரிகிறார். பெருந்தலைவர்ன்றது அதுதான் பொருத்தமாக இருக்குன்றீங்க.